அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 நாள் விசாரணைக்கு பிறகு மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அர்ஷினி, வணக்கம். சென்னை அசோக் நகரில் உள்ள மகளிர் பள்ளியில், அதாவது மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் சொற்பொழிவு ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவர் இந்த மாதம் 7ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்பு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்து அவர் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு 3 நாள் விசாரணை காவலானது காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டது. இந்த 3 நாள் விசாரணை காவல் தற்போது முடிவடைந்த நிலையில் இன்று மீண்டும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்து மேலும் அவர் மீண்டும் காவல்துறையினர் விசாரணைக்கு எடுக்கின்றனரா அல்லது மீண்டும் சிறையில் அடைக்க ஏற்பாடுகள் நடக்கிறதா என்பது குறித்து விசாரணை முடிந்த பின்பே தெரியும். இந்த 3 நாள் விசாரணை தற்போது முடிவடைந்த நிலையில் மீண்டும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் தற்போது மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.